அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய அரசியல், பிரம்மாண்டமான அரசியல்னு சொல்லலாம். பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. இந்த செவ்வாயும் சனியும் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய தன்மை, மீன ராசியில் இருக்கக்கூடிய தன்மை, இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லலாம். இது என்னென்ன விஷயத்தை நமக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்னா, எரிபொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிரச்சனை கொடுக்குதுன்னு பார்த்தோம். அது இல்லாமல் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக விஜய், ஓகேங்களா? ஏன் விஜய்னு சொல்கிறோன்னா, நிறைய பேர் விஜய்னு சொன்னால் 2 விதமான பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட இடம் வரும்போது மக்கள் கூட்டங்கள் பார்த்திங்கன்னா, விஜய் சம்மந்தப்பட்ட அந்த தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த மக்கள் கூட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எலெக்ஷன் ட்ரெண்டையே மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா, அந்த விஜய்க்கு இருக்குது. அந்த மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இருக்கான்னா இருக்குது. மீடியா அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும். ராகு பகவான் எங்கே இருக்கார்? கும்பராசியில் இருக்கிறார் அப்படின்றது பார்த்தோம். மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக இயக்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சென்சேஷனல் நியூஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சுட சுட நியூஸ் கொடுக்கணும்னு பார்க்கலாம். வித்தியாசமான நியூஸ் கொடுக்கணும். என்னுடைய மீடியாவை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்க்கணும். அப்போ என்னுடைய டைட்டில், டிஆர்பி ரேட்டிங் அதெல்லாம் பயங்கரமாக வரணும். இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு. காரணம் என்னென்னா, இந்த சென்சேஷனலான நியூஸ் கொடுத்தாதான் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு டைட்டில் விஜய் இங்கே வந்தார் அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயமா இருக்குது. விஜய்க்கும் மக்களுக்கும் ஒரு போராட்டமான நிகழ்வு அப்படின்னு ஒரு டைட்டில் ஏதாவது கொடுத்தாதான், சென்சேஷனல் நியூஸ்னு கொடுத்தாதான் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க அந்த மீடியா. அதனால் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெறக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது யூடியூப் யுகம்னு சொல்லலாம். ஏன்னா ராகு பகவான் இன்றைக்கி அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வியாபித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு இல்யூஷன், மாயை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போது இது எல்லாரும் மீடியாவை கைக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம். ராகுன்றது பிரம்மாண்டம், ராகுன்றது மாயை. இந்த மாயையை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு சொல்லலாம். அப்போ உண்மை என்ன அப்படின்னா சூரியன்னு சொல்லுவோம். சத்தியம்னா என்னது? சூரியன். ஓகேங்களா? உண்மை என்ன? குரு பகவான் சொல்லுவோம். மாயை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மாயை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான்னு சொல்லுவோம். அப்போ மாயை தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா உண்மையும் மறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. எது உண்மையான நிகழ்வு, எது பொய்யான நிகழ்வு, இந்த மீடியா சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு மீடியாவை மட்டும் நம்பி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கலாமா? கூடாதுன்னு சொல்லுவேன் நான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கே டிவிகே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எல்லார்கிட்டையும் மீடியா சரிசமமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லார்கிட்டையும் மீடியா சம்மந்தப்பட்ட பலம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முற்றிலுமாக அந்த மீடியாவை நம்பலாமான்னா நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம உண்மையை பேசுகிறோம். ஓகேங்களா? முற்றிலுமாக மீடியா சம்மந்தப்பட்ட 2-3 மீடியாவை பாருங்கள். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். யார் சிறந்த தலைவர்கள், யார் பொதுவான தலைவர்கள், யார் நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள், யார் ஊழல் இல்லாமல் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே பார்த்து தீர்மானித்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, மீடியா ராகு பார்த்திங்கன்னா நிறைய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை மல்டிப்ளை பண்ணி மேக்னிஃபை பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து போய் சேர்க்குது. அந்த சேர்க்கக்கூடிய அந்த விஷயம் சிலது நல்ல பாலாகவும் இருக்கலாம், சிலது நல்ல விஷமாக கூட இருக்கலாம். அந்த விஷயத்தை தீர ஆராய்ந்து நீங்களே முடிவு செய்யுங்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு ரைட்டான ஒரு தலைவரை கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. யார் நமக்கு நல்லது செய்வார்கள், யார் நாட்டுக்கு உண்மையாக இருக்கிறார்கள், யார் நம்மளுடைய பகுதிக்கு உண்மையாக இருக்கிறார்கள், யார் நம்மளுடைய பகுதிக்கு நல்லா செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில்.